வெல்கம் டு 5 Minute Videos. அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் கிரீப்பி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோல நாம ஜப்பானை மையப்படுத்தி உருவான ஒரு லெஜெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்டர்நெட் வளர ஆரம்பிச்ச சமயத்துல பரவன இந்த லெஜெண்டை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் இருக்கு. அது என்னன்றதை பத்தி கடைசியா பார்க்கலாம். So let's get into the video. ஜப்பான்ல 1999 ஆரம்பிச்சு 2005 வரைக்கும் நடந்த ரொம்பவே கொடூரமான சீரியல் கில்லிங் இன்சிடென்ட் தான் ஆலிஸ் கில்லிங்ஸ். கொலையாளி எல்லா குற்றம் நடந்த இடங்களையும் விட்டுட்டு போன ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் இது ஒரு சீரியல் கில்லிங்ன்றதே தெரிய வந்தது. ஒருவேளை அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த கொலைகளை எல்லாம் செய்தது ஒரே நபர் தான் கண்டுபிடிச்சு சொல்லக்கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு விதத்துல கொடூரமா நடத்தப்பட்டிருந்தது. இதுல முதல் கொலை ஆரம்பிச்ச ஆண்டு 1999. அப்போ ஜப்பானோட ஒரு செமி அர்பன் ஏரியால ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வந்த 29 வயசு பெண்மணி தான் சசாகி மெகுமி. இவங்க லோக்கல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா இருந்தாங்க. எல்லார் கூடவும் சகஜமா பழகிக்கிட்டு தன்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வர்றவங்க கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டும் டேஸ்டியான ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துட்டும் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்து வந்தாங்க சசாகி. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லேட் நைட் பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படி ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க காணாம போறாங்க. ஒரு நாள் வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டி முடிய மிட் நைட்டுக்கு மேல ஆயிருது. வழக்கத்தை விட அதிகமா சசாகி அன்னைக்கு ஆல்கஹால் வேற குடிச்சிருந்தாங்க. இதை கவனிச்ச அந்த பார்ட்டிக்கு வந்த சில நண்பர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சசாகி கிட்ட நான் வேணா வீட்டுக்கு கொண்டு வந்து விடட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட வீடு பார்ட்டி நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்திருக்கு. அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க சசாகி. அதுதான் அவங்கள உயிரோட பார்த்த கடைசி தருணம். மறுநாள் காலையில அவங்க வழக்கமா மேற்கொள்ற எந்த வேலையிலையும் சசாகிய பார்க்க முடியல. பலருக்கும் என்னாச்சுன்னு தெரியாம இருந்த நிலையில சசாகியோட வீட்டுல இருந்து 1 மைல் தள்ளி அதிகமா பயன்படுத்தாத ஒரு காட்டுப்பகுதியில ரத்தம் அங்கங்க வலிஞ்சு கிடந்திருக்கு. அந்த வழியா வாக்கிங் போன 2 வயசானவங்க இத கவனிச்சிருக்காங்க. என்ன ஆச்சோ தெரியலையேன்னு உள்ள போய் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டு ஒரு மரத்தோட பல்வேறு கிளைகள்ல அவங்களோட உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி தொங்க விட்டிருந்ததை பார்த்திருக்காங்க அந்த 2 பேரும். அதை பார்த்து பதறி போய் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் கொலை செய்யப்பட்டது சசாகின்றது தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல டிஎன்ஏ ட்ரேசஸோ எதையுமே போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ சசாகியோட வாயில இருந்து ஒரு ஜாக் ஆஃப் ஸ்பேட்ஸ் கார்டை எடுத்திருக்காங்க. அதுல சசாகியோட ரத்தத்துல ஆலிஸ்னு எழுதப்பட்டிருந்தது. இதுதான் ஆலிஸ் கில்லிங்ல நடந்த முதல் கொடூரமான மர்டர். ஆலிஸ் கில்லிங்ஸோட அடுத்த கொலை நடந்தது 2001 அந்த ஆண்டோட பிப்ரவரி மாசத்துல அந்த கொலை நடந்தது. யாமானே அகியோ இவரு ஒரு பேண்ட்ல பாட்டு பாடிட்டு வந்த ஒரு அப்கமிங் சிங்கர். அவங்க பேண்ட் ஒன்றும் பெரிய பேண்டெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பார்கள்ல லோக்கல் விழாக்கள்ல வாசிச்சுட்டு வந்த ஒரு சின்ன பேண்ட் தான். அந்த பேண்ட்ல ஒரு முக்கியமான நபர் தான் அகியோ. 2001 பிப்ரவரியில ஒரு நாள் பிராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் அவரை கடைசியா பார்த்திருக்காங்க அவரோட பேண்ட்மேட்ஸ். பிராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தவரை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. இது எப்படி தெரியும்னா, அன்னைக்கு ராத்திரி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கியோவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த அபார்ட்மெண்ட் பூட்டாமையே இருந்திருக்கு. அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த சில நாட்கள்ல அவரோட பேண்ட்ல இருந்தவங்க அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே அக்கியோவை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் கிடைக்காம போகவும் கடைசியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேன் மிஸ்ஸிங் கேஸா இதை ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ அவர் தங்கி இருந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அக்கியோ காணாம போன நாள்ல யாரோ ஒரு மர்ம நபர் அக்கியோ வீட்டுக்குள்ள போவதும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கார்பேஜ் பேக்கை அந்த நபர் வெளியே இழுத்துட்டு போவதும் பதிவாகி இருந்தது. ஆனா அந்த நபர் யாருன்னு அந்த ஃபுட்டேஜ்ல தெளிவா பார்க்க முடியல. இருந்தாலும் அவன் தான் கடத்திருப்பான்ற ஒரு டவுட் மட்டும் இருந்திருக்கு. இதுக்கு 1 வாரம் கழிச்சு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பார் கம் ரெஸ்டாரண்ட்டை காலையில அதோட ஓனர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான காட்சி அவருக்கு காத்திருந்தது. அங்க இருந்த ஒரு டேபிள்ல அக்கியோ பிணமா கிடந்திருக்காரு. அந்த பார்ல தான் அக்கியோ அடிக்கடி பெர்ஃபார்மும் பண்ணுவாராம்.
உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பார்க்கும்போது அவரோட தலையில யாரோ சுற்றிருந்ததை கவனிச்சிருக்காங்க. அண்ட் அவரோட குரல் வளைய யாரோ வெறி பிடிச்ச மாதிரி பிச்சு எரிஞ்சிருக்காங்க. அவரோட கையிலையும் ஒரு கிங் ஆஃப் டைமண்ட் கார்டு இருந்திருக்கு. அதுல அவரோட ரத்தத்திலேயே ஆலிஸ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இங்கேயும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அக்கியோ இறந்த பிறகு வேற யாரையும் போட விரும்பாம அந்த பேண்டையே அவங்க கலைச்சிருக்காங்க. இது ஆலிஸ் கில்லிங்ஸ்ல நடந்த 2வது கொலை. இது நடந்த ஒரு வருஷம் கழிச்சு 3வதா காய் சக்குரான்ற ஒரு டீனேஜ் பொண்ணு காணாம போனாங்க. இவங்க காணாம போன சமயம்ன்றது இவங்க ஹை ஸ்கூல் முடிக்க இருந்த ஒரு டைம். ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஷன் டிசைனிங் பண்றது அவங்களோட ஒரு ஆம்பிஷனா இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் அந்த பொண்ணு கடத்தப்படுறாங்க. சக்குராவோட ஃபேமிலி எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடணும்னு பல வழிகள்ல அவங்கள தேடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க இருந்த சின்ன டவுனை சேர்ந்த பலருமே அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. அதாவது உயிரோட கிடைக்கல. 2 நாள் கழிச்சு அந்த டவுனுக்கு சில கிலோமீட்டர் வெளியே ஒரு பாதி தோண்டியும் தோண்டாமையும் இருந்த ஒரு குழிக்குள்ள அந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்பவே மோசமான நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி போலீஸ்க்கு தகவல் தெரிய உடனடியா அந்த பெண்ணோட உடலை பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணோட உடல் பல இடங்கள்ல வெட்டப்பட்டிருந்ததை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள் 2ம் தோண்டப்பட்டிருக்கு. ஜோக்கர் மாதிரி வாயோட 2 பக்கமும் காது வரைக்கும் கிழிக்கப்பட்டு ஒரு கிரீடத்தை தலையோட வச்சு யாரோ தைச்சிருந்தாங்க. இதை அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே செஞ்சிருப்பதா சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணை பாலியல் ரீதியில துன்புறுத்தல, இருந்தாலும் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க சக்குரா. அந்த பெண்ணோட உடலுக்கு பக்கத்திலேயே கிறுக்கலான ஒரு கையெழுத்துல டெத் இஸ் எ டிசார்டர் ட்ரீம், ஷி வில் ஃபாரெவர் ரூல்னு ஜாப்பனீஸ்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அது கூடவே ஒரு குயின் ஆஃப் கிளப்ஸ் கார்டுல ஆலிஸ்னு ரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. இது ஆலிஸ் கில்லிங்ஸ்ல நடந்த 3வது கொலை. அடுத்ததா 2005ல இந்த ஆலிஸ் கில்லிங்ஸ் மீண்டும் நடந்தது. இந்த முறை 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இதுல ஒரு மாற்றம் மற்ற 3 கொலைகள் மாதிரி கொடூரமா நடக்காம இது somewhat less horribleனு சொல்லலாம். ஹயாட்டா அண்ட் ஹீனா இவங்க 2 பேரும் உடன் பிறந்த அக்கா தம்பி. இதுல ஹயாட்டா தான் பெரிய பொண்ணு. இவங்க ஸ்கூல் முடிக்கிற வருஷம் அது. அதே மாதிரி அவங்களோட தம்பி ஹீனா அவங்கள விட ஒரு 2 கிளாஸ் கீழே படிச்சிட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து இந்த 2 பேருமே பெருசா சண்டை கூட போட்டுக்கிட்டது கிடையாது. அப்படி இருந்த நிலையில ஒரு நாள் விடிஞ்சு ரொம்ப நேரமாகியும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்த 2 பேரும் வெளியே வராமையே இருந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் ரூமுக்குள்ள எப்படியெல்லாமோ எழுப்பி பார்க்கறாங்க. 2 பேரும் எழுந்திருக்கவே இல்லை. உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க செக் பண்ணும்போது தான் 2 பேரும் இறந்து போய் பல மணி நேரம் ஆச்சுன்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. அந்த ரூம்ல தேடும் போதும் எவிடன்ஸ்னு எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த ரூமோட ஜன்னல் திறந்திருந்திருக்கு. அவங்க உடலை கொண்டு போய் பரிசோதனை செய்யும் போது அவங்க கடுமையான விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதுவும் குறிப்பா அந்த விஷம் ஊசியின் மூலமா செலுத்தப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. இந்த 2 பேரோட கையிலையும் ஒவ்வொரு பிளேயிங் கார்டு இருந்திருக்கு. அதுல இருந்த எழுத்துக்களை சேர்த்து பார்த்தா ஒரு வார்த்தை கிடைச்சது. அந்த வார்த்தை ஆலிஸ். இந்த 2 பசங்களும் இருந்ததுக்கு அப்புறம் சில மாதங்கள்லயே அந்த துக்கம் தாங்காம அந்த பசங்களோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதனால ஏற்பட்ட டிப்ரெஷன்ல இருந்து அவங்களோட அப்பா சாகர வரைக்கும் வெளியவே வர முடியாம போகுது. இதுதான் ஆலிஸ் கில்லிங்ஸ்ல நடந்த கடைசி இறப்புகள். அதுக்கப்புறம் ஆலிஸ் என்ற பெயர்ல எந்த ஒரு கொலையும் நடக்கவே இல்லை. இந்த கொலைகளை எல்லாம் யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இவங்களோட மோட்டிவ் தான் என்னன்னு எந்த ஒரு தகவலும் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல. மர்மமா ஆரம்பிச்ச இந்த கொலைகள் மர்மமாவே முடிஞ்சது. கடைசியா அந்த 2 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறமா சுசுகின்ற ஒரு ஹோம்லெஸ் பர்சனை போலீஸ் கைது பண்ணாங்க. அந்த நபர் மென்டல் ப்ராப்ளம்ஸை கொண்டிருந்த ஒரு நபர். இந்த நபரை தீவிரமா விசாரிக்கும் போது அந்த கொலைகளை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியலன்றது புரிய வந்தது. அப்புறம் எதுக்கு அவரை கைது பண்ணாங்கன்னா, ஒரு நாள் இவரு 3வதா இறந்து போன ஐகோ கடைசியா போட்டிருந்த கோட்டை இவர் போட்டுட்டு இருந்திருக்காரு. அதை வச்சுதான் இவரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இதை பத்தி கேட்கும்போது முகமில்லாத ஒரு அரக்கன் தன்கிட்ட இதை கொடுத்ததா சொல்லியிருக்காரு. அவருக்கு வேற எதுவுமே தெரியாதுன்றது போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டதும் அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. இதுதான் ஆலிஸ் கில்லிங் சம்பந்தமா இன்டர்நெட்ல பரவுன பரபரப்பான தகவல்கள். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஆலிஸ் கில்லிங்ஸ் பத்தின தகவல்கள் முதல்ல இன்டர்நெட்ல தான் பரவ ஆரம்பிச்சது. இது வெளியான கொஞ்ச மாதங்கள்லயே இது ஒரு பாப்புலரான விஷயமாகவும் மாறுச்சு.
முதல் சில வருடங்கள் இது ஜப்பான்ல உண்மையாவே நடந்த நிகழ்வுதான்னு பலருமே நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கியூரியாசிட்டில இத பத்தி நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே இப்படி ஒரு நிகழ்வு நடந்துதான் அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த இன்சிடென்ட பத்தி இன்டர்நெட்ல மட்டும்தான் பரவலா பேசிட்டு இருந்திருக்காங்க. மற்றபடி இது உண்மைதான் நிரூபிக்க ரியல் லைஃப் ப்ரூஃப்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ இல்ல டிவி நியூஸ் கிளிப்பிங்கோ எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஒருவேளை இது இன்டர்நெட் சென்சேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியா இருக்குமோன்ற பேச்சுகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதுதான் உண்மையாவும் இருந்தது. இது உண்மையில ஒரு கதை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு வேற ஒரு பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா ஜப்பான்ல ஒரு கிரைம் சம்பந்தமா 100% சரியான எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை இவங்க தான் செஞ்சாங்கன்னு ஒருத்தர் மேல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேஸையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு, ஒருவேளை அப்படி இல்லைன்னா போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேல குறிப்பிட்ட சில கேசஸ அப்படியே விட்டுடுவாங்கன்னு, அப்படி ஜப்பான் போலீஸ்னால கைவிடப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த ஆலிஸ் கில்லிங்ஸ்னு ஒரு கதையை இதுக்கு பின்னாடி சேர்க்க ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் உண்மை என்னன்னு வெளியே தெரிய வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஆலிஸ் கில்லிங்ஸ் என்ற ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி 2008 டைம்ல ஜாப்பனீஸ் சாங் ஒன்னு உருவாக்கப்பட்டுச்சு. இதுல இந்த 5 கொலைகளை பத்தியும் பாடி இருக்காங்க. 2008ல வெளியான அந்த ஒரிஜினல் சாங்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா கேட்டு பாருங்க. சோ ஆலிஸ் கில்லிங்ஸ்ன்றது கேட்கிறவங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கிரீப்பி பாஸ்டா தான். பாசிபிளி அதுதான் உண்மையா இருக்கணும். ஆனா இத உண்மை மாதிரியே சொல்லி நம்ப வச்சது தான் இங்க விஷயமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.